இன்றைக்கி ஒரு ஆடி நோம்பிக்கு முன்னத்திலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. ஆக்சுவலி வீடியோ வந்து நேற்று எடுத்துகிட்டு பட் ஆனால் எடிட் பண்ணுறக்கு டைம் இல்லாதனால போஸ்ட் இன்றைக்கி தான் போட முடிஞ்சதுங்க. பாவாவை கார் எடுத்து வெளியே நிப்பாட்டுங்க, வாசல் வலிக்கணும்னு சொல்லி சடைஞ்சு போயிட்டு நானே சரி நம்மளே எடுத்து நிப்பாட்டிலாம் சொல்லி எடுத்து நிப்பாட்டிட்டு தன்விக்குட்டி தூங்கிட்டு இருந்தா. அவளே எழுப்பி ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் ஆற்றி கொடுத்துட்டு அடுத்து வேலைக்கு போகலான்னு சொல்லியாச்சுங்க. தன்விக்குட்டி வந்து எப்போவுமே வேலை இருந்தால் தூங்கிட்டே இருப்பாள், வேலை இல்லைன்னா 6 மணிக்கு டெங்குன்னு நினச்சி உட்காந்துக்குவா. நம்மளும் தூங்கு ஒரு தொட்டில் போட்டு என்ன தான் ஆட்டினாலும் தூங்கவே மாட்டாங்க. வாசல்லாம் சரின்னு சொல்லி பொம்மைகளாம் அங்கேயும் இங்கேயும் போட்டுட்ருந்தா அதில் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வாசல் வலிக்கிறதுக்கும் ஆரம்பித்தாச்சு. வாசல் வந்து சாட்டர்டேவே வலிக்கிறதா தான் பிளானுங்க. ஆனால் வந்து தன்விக்குட்டிக்கு வந்து நகை சுற்றி மாதிரி வந்துருந்துச்சு. அது வந்து ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருந்தா. அதனால் சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம் ஈவினிங்கு, நாளைக்கு காலையில் நேரம் எழுந்துச்சி வாசல் வலிக்கலான்னு சொல்லி அதை அப்படி பிளானை மாற்றியாச்சு. இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி டாய் எங்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, விளையாண்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். 90s கிட்ஸ் மட்டும்தான் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியாது. நான் ஏர்லி 2Kங்கிறதுனால எனக்கும் இந்த பொம்மையை பற்றி தெரியல. ஆனால் பாவாவங்கெல்லாம் வந்து இது வந்து ஆடி நோம்பிக்கு இது வந்து வெடிச்சாதான் நோம்பியே போகுமா அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன கொட்டை மாதிரி கொடுக்குறாங்க காயோட்டை. அதை வச்சு டப்புன்னு அடித்தா பட்டாசு மாதிரி டக்குன்னு வெடிச்சுட்டே இருக்குது. அதை வச்சு என் மேலே வெடிச்சு விளையாண்டு